ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதிக் மீடியா அண்ட் வெல்கம் டு வைதிக் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த் வந்து டிமார்ட்டில் எங்கள் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ வாங்கினேன், என்ன ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி க்ராசரிஸ் எல்லாம், அதாவது மளிகை பொருளுங்க எல்லாமே வந்து நான் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னலாம் நம்ம வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறமா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைஸுங்க. ரைஸு இது வந்து சாப்பாட்டு அரிசிங்க. இந்த ரைஸ் நேம் வந்து ராஜபோகம். இது வந்து 60 ருபீஸுங்க டிமார்ட்டில். சூப்பராக இருக்குது ரைஸு. சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது. வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2.5 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கோதுமை மாவு வந்து வீட்டில் ஆல்ரெடி 1 கிலோ இருக்குது. ஸோ நான் 1 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 1.5 கிலோ கிட்ட வாங்கிக்கிட்டேன். அதுவே போதுங்க, அடிக்கடி பிரியாணி செய்யறதுக்கு அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உளுந்து வந்து 1.25 கிலோ எடுத்துருக்கிறேன். இதுவுமே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கிலோ 400 கிராம் 1 கிலோ 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஆனால் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க டிமார்ட்டில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லலாம். ஸோ சர்க்கரையும் அதே மாதிரி தாங்க 1.5 கிலோ கிட்டே எடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து நான் சர்க்கரை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நாட்டு சர்க்கரை தான் அதிகமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணேன். ஏதாச்சும் ஸ்வீட்ஸு இந்த மாதிரியெல்லாம் செய்யணுன்னா தான் சுகர் வந்து எடுத்துப்பேன். இல்லைன்னா சுகர் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோங்க. நெக்ஸ்ட்டு இது துவரம் பருப்பு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி தான் துவரம் பருப்பும் வீட்டில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது போதும் அப்படின்றதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து ஒரு 3/4 கிலோ. பாசிப்பருப்பு அவ்வளோதான் 3/4 கிலோ கிட்ட எடுத்துருப்பேன். தம்பிக்கு தான் இது வந்து நான் ரொம்ப அதிகமாக கொடுப்பேன். ஸோ அதனால் பாசிப்பருப்பு 3/4 கிலோ போதும். நெக்ஸ்ட்டு ஆயில் கோல்டு வின்னர் வந்து ஒரு 2 லிட்டர் கிட்ட எடுத்துக்கிட்டேன். செக்கு எண்ணெயும் நாங்கள் வாங்கிப்போம். கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி செக்கு எண்ணெயும் வாங்கிப்போம். ஸோ 2 லிட்டர் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 1 மந்த்துக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தாங்க நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு 1.5 மாதம் கூட வரணும்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அரிசி மாவில் வந்து நம்ம நிறைய ஸ்வீட் செய்யலாம். அதுக்கப்புறமா இடியாப்பம் செய்யலாம். ஸோ அரிசி மாவு வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்தது நாட்டு சக்கரை வந்து இது நான் டிமார்ட்டில் கண்டிப்பாக வாங்கலை. இது வந்து வெளியில் இந்த வெள்ளம்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷாப்பில் வாங்கினேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த நாட்டு சக்கரை சூப்பராக இருக்குதுங்க. டீக்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். தம்பிக்கு பாலுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு 1 கிலோ 1 கேஜி வந்து 100 ரூபா. சூப்பராக இருக்குது, ஒரிஜினல் நாட்டு சக்கரை. நெக்ஸ்ட்டு அடுத்தது பருப்புங்க, மைசூர் பருப்பு. இது கூட இப்போல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 1/2 கேஜி அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சைப்பயிரும் அதே மாதிரி தாங்க ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். பச்சைப்பயிறு கூட அப்படி தான் நான் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து மாவு அரைக்கும் போது அதில் போட்டு அரைச்சிடுவேன். அதுக்கப்புறமா சுண்டல் மாதிரி வேக வைப்பேன், வடை சுடுவேன். ஸோ எனக்கு பச்சைப்பயிறு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ பச்சைப்பருப்பு வந்து ஏன் இதெல்லாம் கொஞ்சம் சாத்தி வச்சுருக்கிறேன்னா ஒரு பேக்கெட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால தான் லேசாக போன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சால்ட்டுங்க. இந்த உப்பு தான் நான் எப்பவுமே எடுக்கிறது, பிங்க் சால்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த சால்ட் எடுத்துருக்கிறேன் ஒரு 2 கிலோ அளவுக்கு. அடுத்தது வந்து இந்த வெள்ளை மூக்கல்ல அதே மாதிரி தாங்க சுண்டலுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வெள்ளை மூக்கல்ல வந்து 1/2 கேஜி அளவுக்கு எடுத்துருக்கேன். பேலன்ஸ் வீட்டில் எல்லாம் நிறைய திங்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் எனக்கு தேவையோ அது மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறமா மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறது, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு
காஷ்மீரி மிளகாய் தூள். காஷ்மீரி மிளகாய் தூளும் அதே மாதிரி தாங்க. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. டிமார்ட்டில் கிடைக்கல அதுதான். அடுத்தது சேமியா, ராகி சேமியா. ராகி சேமியா வந்து 2 பேக்கெட் அளவுக்கு வாங்கியிருக்கிறேன். அடுத்தது இது பேசினா கொஞ்ச நேரம் டீத்தூள். என்னுடைய ஃபேவரட் பிராண்ட் வந்து இந்த டீத்தூள் தான். ஸோ டீத்தூள் வந்து எடுத்துருக்குறேன். கண்டிப்பாக எனக்கு டீத்தூள் இல்லைன்னா முடியவே முடியாதுங்க. அடுத்தது காஷ்மீர் மிளகாய். சட்னிக்கு இதுக்கெல்லாமே கண்டிப்பாக காஷ்மீர் மிளகாய் தான் போட்டுக்குவேன். சூப்பராக இருக்கும், கலர் நல்லா கொடுக்குங்க. ஸோ வந்து காஷ்மீர் மிளகாய் 100 கிராம் எடுத்துருக்குறேன். பெருங்காயத்தூள், கண்டிப்பாக பெருங்காயம் எல்லாமே என் சமையல் இருக்கவே இருக்காருங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறேன். அடுத்தது சோம்பு வந்து இதெல்லாமே 100 கிராம் பாக்கெட்டுன்னு நினைக்கிறாமா. அடுத்தது கடுகு வந்து 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வெந்தயம், சோம்பு, கடுகு, வெந்தயம் எடுத்துருக்குறேன். சீரகமும் எடுத்துருக்குறேன். ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இந்த ஹோல்சேல் கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாங்கிப்போம். இப்போ மிளகெல்லாம் வந்து டிமார்ட்டில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி மிளகு இதெல்லாமே வந்து எடுத்துக்கிறேன். இதில் எடுத்துப்போம், இந்த ஹோல்சேல் கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எடுத்துக்குவோம். அடுத்தது பிளாக் சால்ட்டுங்க. கண்டிப்பாக இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குதான்னு பார்க்கலான்றதுக்காக ஒரு குட்டி பாக்கெட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் பிளாக் சால்ட்டு. ஹனிங்க, அதான் என்னுடைய வெயிட் லாஸ்க்கு வந்து நான் இந்த ஹனி தான் யூஸ் பண்ணுறது. நம்ம சுடு தண்ணியில் போட்டு டெய்லி காலையில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி, நைட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு லெமன் ஊற்றி நீங்கள் குடிச்சிங்கனாப்பா உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ இந்த ஹனி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இருக்காங்க சோயா சங்க்ஸ், அதாவது சோயாபீன் சொல்லுவாங்க, சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க, ஃப்ரை பண்ணி எல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மட்டன் மசாலா வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஷாம்பு அது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான், எனக்கு இல்லை. நான் வந்து சன்சில்க் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ரெஷ்ஷு, டூத் ப்ரெஷ்ஷுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ப்ரெஷ்ஷு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது ப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் பேஸ்ட். அதே மாதிரி இந்த பேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க. இது வந்து உள்ளே வந்து 150 கிராம் பேக் வந்து 3 இருக்கும். 3 வாங்க 1 ஃப்ரீ, அந்த மாதிரி வந்து எடுத்துருக்குறேன். பேஸ்ட் டாபர் ரெட் பேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேஸ்ட்லாம் ஒரு சில குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பேஸ்ட்டில் நம்ம விளக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா லைட்டாக காரமாக இருக்கும். யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் சோப்புங்க, மைசூர் சாண்டல் சோப்பு. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம தனித்தனியாக இதெல்லாமே வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ரேட்டு உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆஃபர் டிமார்ட்டில் அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபரில் நம்ம வாங்கும்போது உண்மையிலே சொல்கிறோம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ஒரு 1 லிட்ரு. அதுக்கப்புறமா இது என்னது கம்ஃபர்ட் வந்து இதுவும் அதே மாதிரி தாங்க. ஆஃபரில் தான் நான் எடுத்துருக்குறேன். இந்த பெரிய பேக் வாங்கினப்போ இந்த குட்டி பேக் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். அடுத்தது இதுங்க லிக்விட் முகி பிராண்ட் வந்து உண்மையிலே சொல்ல சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 லிட்டர் முகி வந்து எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே சின்ன ஐட்டம்ஸ் தான். சோப்பு, பாத்திரங்கள் இருக்குது, சோப்பு வந்து ஒரு 5 எடுத்துருக்குறேன். அடுத்தது ஸ்க்ரப்பு, சரிங்களா, நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. ஸோ ஸ்க்ரப்பு ஒன்று. இது மறந்துட்டேன், சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒன்று எடுத்துருக்குறாங்க. அடுத்தது இது வந்து எனக்கு ஹேர் கலரிங்க. நான் வீட்லேயே ஹேர் கலரிங்லாம் பண்ணேன், பியூட்டி பார்லருக்குலாம் போகலாம் பட்டேன். ஸோ அது ஒரு 2 எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு தம்பிக்கு பிஸ்கட் வந்து இந்த ஒரு பாக்கெட் அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஸோ அவன் எப்பயாச்சும் கேட்கும்போது ரொம்ப அதிகமான மாட்டேன், எப்பயாச்சும் கேட்கும்போது 1-2 கொடுத்தான், அவ்வளோதான். சாமி நெக்ஸ்ட்டு பெனாயிலுங்க. இது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இதனுடைய ரேட்டே வந்து 60 ருபீஸ். இது சாமி இதனுடைய ரேட்டே 60 ருபீஸு. 1/2 லிட்ரு.
ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நம்ம ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரே ஒரு ரேட் தான், அதாவது 30 rupees தான் போட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு பெனாயில், பிளாக் பெனாயில் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பாருங்க, இது காட்டணும் மதேஷ்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தம்பிக்கு வந்து 2 டாய்ஸ் வாங்கியிருக்கிறேன். எப்பயுமே டிமார்ட் போனால் டாய்ஸ் இல்லாமல் நாங்கள் வரவே மாட்டோம். இது ஒரு 100 rupees, இது ஒரு 70 or 80 தெரியல. நல்லா இருக்கு. இந்த டாய்ஸ் வந்து பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. இந்த டாய்ஸ் வந்து ஒரு 2 எடுத்துக்கிட்டேன் தம்பிக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் கிச்சனில் வேலையே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஷ்யூ பேப்பர் ஒரு இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட கொஞ்சம் கடையில் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு டிமார்ட்டில் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் செருப்பு ஸ்லிப்பர்ஸ் 2 எடுத்தோம். ஸோ அதெல்லாம் வீடியோவில் வேணாம்னு சொல்லிட்டு காட்டலை. தம்பிக்கு ஒரு ஸ்லிப்பரு, எனக்கு ஒரு ஸ்லிப்பரு எடுத்துருக்குறோம், அதெல்லாம் காட்டலை. இந்த திங்ஸ் மட்டுமே கிட்ட ஒரு 5000 கிட்ட வந்துச்சுங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு 2 months வரும், அவ்வளோதான், ரொம்பலாம் வராது, 2 months வரும். ஸோ வீட்லேயும் கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் இருக்குது. வேஷம் அமைதியாரு, வீட்லேயும் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. நீங்கள் வந்து மாதமாக க்ராசரிஸ்லாம் எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.